கோலாலம்பூர் ஜாலான் துன் ரசாக் பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது மலேசிய ஓட்டுநர் உரிமம் இன்றி கார் ஓட்டிய வங்காளதேச நாட்டவர் ஒருவரை சாலை போக்குவரத்து இலாகா ஜேபிஜே கைது செய்துள்ளது. பிடிபட்ட அந்த ஆடவர் தனது சகோதரரை வேலைக்கு அழைத்துச் செல்வதற்காக வங்காளதேச நாட்டின் ஓட்டுநர் உரிமத்தை காட்டி தப்பிக்க முயன்றார். எனினும் அந்த உரிமம் மலேசியாவில் செல்லுபடியாகாது என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சந்தேக நபரின் சகோதரர் பணிபுரியும் நிறுவனத்திற்கு சொந்தமான காரை பயன்படுத்தி அவர்கள் வங்காளதேச தூதரகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த சோதனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சாலை விதிகளை மீறுபவர்கள் மீது எவ்வித பாகுபாடுமின்றி தொடர் கண்காணிப்பும் கடுமையான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என சாலை போக்குவரத்து இலாகாவின் கோலாலம்பூர் இயக்குனர் அமிடி ஆடாம் எச்சரித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.